தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். என்னுடைய மேசையில் 3 அமைச்சர்கள் பற்றின கோப்புகள் இருக்குது. அதை என்னை திறக்க வச்சிடாதீங்க, முதல் வார்த்தை. ரெண்டாவது என்ன சொல்றாரு, அது எப்போ திறக்கணும்னு எனக்கு தெரியுன்றாரு. ஊழலை ஒழிக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஊழலை ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ரொம்ப என்ன இம்சை கொடுக்குறீங்க, என் ஆட்சியை கவுக்க பார்க்குறீங்க, எம்எல்ஏ வேலைக்கு வாங்க பார்க்குறீங்க, தினம் பிரச்சனை பண்ணுறீங்க, அதெல்லாம் நிறுத்துனீங்கன்னா நான் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். ஆமா, இருந்துச்சு குறுக்கிட்டு தான் அவர் பேசினார். நீங்க அதெல்லாம் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். மாறா என் கவர்மெண்ட்டுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க, குறைச்சல் கொடுக்குறீங்கன்னா 1996 ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்த மிக மோசமான ஊழல் ஆட்சி 2021-26. ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தார்கள் 21-26. அது சொல்லி தான் நீங்கள் ஓட்டு கேட்டு வந்தீங்க. இன்னைக்கு கீழ் மட்டத்தில் ஊழல் ஒழிக்கும் நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் உள்ள அமோக வரவேற்பு இருக்கு. இந்த தடவை நல்லாவே கழுத்து போட்டு மாட்டிருக்காங்க. அதாவது நான் பொதுவெளியில் இருக்கிறத மட்டும் சொல்றேன், வேற எதுவுமே இல்லை. பொதுவெளியில் இருக்க விஷயத்த சொன்னாலே இவங்க எவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னு தெரியும். இல்ல, நீங்க இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றீங்க 21-26 தான் மேஜரா அடிச்சதுன்னு. ஆனா அதை ஏன் சொல்ல வெளியில இந்த அளவுக்கு தயக்கம்? சொல்றாங்கல்ல, ஊழல் கொள்ளை அடிச்சவங்கள விட மாட்டேன்னு சொல்றாரு. கொள்ளையடிக்க மாட்டேன், விட மாட்டேன், கொள்ளை அடிச்சவங்களை விடவும் மாட்டேன்றாரு. இவங்க அவரை ப்ரொவோக் பண்றாங்க ஆக்ஷன் எடுக்கணும். இன்னைக்கு உதயநிதி சவால் விடுறாரு. 3 பேர் ஃபைல் உண்மையிலேயே உனக்கு அவர் அதான் அந்த பாஷையில தான் சொல்றாரு, தைரியம் தான் ஃபைல துறன்ற. இந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா இருக்காங்கன்னா அப்ப அவங்க தெரிஞ்சிருக்கு நாங்க எந்த அளவுக்கு பிசிறு தட்டாம அப்படிலாம் சொல்ல. அது வல்லவனுக்கும் வழுக்கு பாரு உண்டு. அதெல்லாம் உண்மையா நோண்டுனாங்கன்னா பெரிய சிக்கல்கள் இல்ல. வாதங்களை பாக்குறீங்களா, பேசுவாங்க அதுங்க, அது அப்படிதான் அவங்க பேசுவாங்க. அந்த சவடால் பேச்சு, பேச்சில் மட்டும் சவடால் பேச்சுங்க. நான் தான் சொல்றேன், நோண்ட வேணாங்க. பொதுவெளியில் இருக்க விஷயங்களை பத்தி விஜய் பர்சீவ் பண்ணாருனாலே போதும். ரொம்பலாம் மெனக்கட வேணாம். டிவிஎஸ்சியோ போலீஸோ ஊழல் லஞ்ச ஒழிப்போ சிபிசிஐ இருக்கிற ஆதாரங்களை வச்சு மெனக்கடாம நீங்க போனீங்கனாலே பெரிய அளவுல அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கலாம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார், சட்டமன்றத்தில் திமுகவும் தாவேகாவும் மாறி தங்களுடைய கருத்துக்களை வைக்கிறாங்க. அதுல குறிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, 3 துறைகளில் நடந்த ஊழல் பற்றி நிதித்துறை அமைச்சர் என்னுடைய மேசையில கோப்புகளை வைத்திருக்கிறார், அதை என்ன திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. வார்த்தையில மட்டும்தான் அது இருக்குமா, இல்லை செயல்பாட்டில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? இது என்னங்க, இது திறக்க வச்சிடாதீங்கன்னா அப்ப என்ன ஊழலுக்கு துணை போவேன்னு விஜய் சொல்றாரா? சரியான நேரத்தில் வெளியிடுவேன். அது என்ன நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து ஜோசியர் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் கரெக்டா கேட்டிருக்காரு பாத்தீங்களா? ஆமா, அதே அவை குறிப்பில் நீக்கிறேன் சொல்றாரு. அது ஜோசியர்ன்றத நீக்கன்னு சொல்றாரு. அவர் கேட்டார்ல, அவர் லைவ் ஆகி போச்சுல, கரெக்டா தான் கேட்டிருக்காரு. இந்த விஷயத்துல உதயநிதி பேசுறதுல எந்த தப்புமே கிடையாது. எதிர்கட்சி தலைவர் கரெக்டா கேட்கிறாரு. 2 நாட்களுக்கு முன்பு இந்த பிரச்சனை வந்தப்போ நான் என்னுடைய 2-3 நேர்காணல்களில் நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன். இது எனக்கு நானே தம்பட்டம் அடிக்கிறதா நினைத்துக் கொள்ள வேண்டாம். எவரும் முதலமைச்சர் என்ன சொல்றாரு, எதிர்கட்சியிலேருந்து ஆதாரம் இருக்கான்னு திமுக காரங்க கேட்குறாங்க. அப்போ முதலமைச்சர் அவையிலேருந்து இருந்தவர் எழுந்து என்ன சொல்றாரு, கடந்த வாரம் நிதியமைச்சர் பேசும்போது அமைச்சர்கள் பற்றிய ஊழல் கோப்புகள் இருக்கின்றன, முறைகேடுகள் பற்றிய கோப்புகள் இருக்கின்றன சொன்னார். இது ஏதோ சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க, இது உண்மை. என்னுடைய மேசையில் 3 அமைச்சர்கள் பற்றின கோப்புகள் இருக்குது, அதை என்னை திறக்க வச்சிடாதீங்க, முதல் வார்த்தை. ரெண்டாவது என்ன சொல்றாரு, அது எப்போ திறக்கணும்னு எனக்கு தெரியுன்றாரு. என்னை திறக்க வச்சிடாதீங்கன்னா என்ன அர்த்தம்? ஊழல் நடந்திருக்குன்னு நீங்களே சொல்றீங்க, ஊழலுக்கு எதிரான ஆதாரம் இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. ஆனா அடுத்து நீங்க என்ன சொல்றீங்க, என்னை நீங்க திறக்க வச்சிடாதீங்கன்னா இது உங்களுக்கும் திமுகவும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. ஊழலை ஒழிக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஊழலை ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். திறக்க வச்சிடாதீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க நீங்க? அப்ப நடவடிக்கை எடுக்கமான ஏதோ வேற நடக்குதா உங்களுக்குள்ள? அதோட அர்த்தம் அதுதானங்க. நான் சொல்ல புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுது சார். ஊழல் பற்றிய ஆதாரங்களுடனான கோப்புகள் 3 அமைச்சர்களுக்கு எதிரான கோப்புகள் என்னுடைய மேசையில் இருக்கின்றன. முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், அதை என்ன திறக்க வச்சிடாதீங்க. திறக்க வச்சிடாதீங்கன்னா என்ன சார் சொல்றீங்க? திறக்க வச்சிடாதீங்கன்னா என்ன அர்த்தம் இதுக்கு? இல்ல சார், அதுக்கான அர்த்தம் இப்போ திறக்க வச்சிடாதீங்கன்ற அர்த்தமா இல்ல எப்படி? நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து ஐயரை கூட்டின்னு ஓமம் வளர்த்து
ஜோசியக்காரன்லாம் கூட்டு வந்து கேட்டு தான் நீங்க திறப்பீங்களா? இல்ல முன்கூட்டியே திறந்துட்டோம்னா அவங்க சட்டத்துல ஓட்டுநர்கள் வெளியே வந்துருவாங்க. சரியான ஆதாரங்கள் இதெல்லாம் கதை. இதெல்லாம் ஒண்ணு நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருங்க. இல்ல ஆதாரம் இருக்குது, நடவடிக்கை எடுக்கப்படும், ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போங்க. ஆதாரம் இருக்குது ஆனா என்னை திறக்க வச்சிடாதீங்கன்னு என்னங்க அர்த்தம்? அது என்ன ஸ்டேட்மெண்ட்? யாருமே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததே கிடையாது. கடந்த காலங்களில் ஜெயலலிதாவுக்கு எதிராக கருணாநிதி 30 வருடங்களுக்கு முன்பு வழக்குகளை போட்டு எடுக்கும்போது சொன்னது வந்து, ஜெயலலிதா சொன்னாங்க எனக்கு எதிராக பொய் வழக்கு போட கருணாநிதி திட்டம் எடுக்கிறார் அப்படின்னு, பொய் சாட்சிகளை தேடுகிறார். அப்போ கருணாநிதி அசம்பிளிலே சொன்னார், அம்மையாரை சிறையில் அடைக்க எவருடைய சாட்சியங்களும் தேவையில்லை, அவர் கையெழுத்து போட்டிருக்கிற கோப்புகளே போதும்னார். அதே தான் நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ன சொல்கிறாரு, ஆதாரம் இருக்குது, என் டேபிளில் 3 பேர் ஃபைல் இருக்குது, அது திறக்க வச்சிடாதீங்க. எதை எப்போ திறக்கணும்னு எனக்கு தெரியும். திறக்க வச்சிடாதீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுது சார். திறக்க வச்சிடாதீங்கன்னா அப்ப நீங்க ஏன் நீங்க ரொம்ப என்ன இம்சை கொடுக்குறீங்க, என் ஆட்சியை கவுக்க பாக்குறீங்க, எம்எல்ஏ வேலைக்கு வாங்க பாக்குறீங்க, தினம் பிரச்சனை பண்றீங்க. அதெல்லாம் நிறுத்துனீங்கன்னா நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். ஆமா, இருந்துச்சு குறுக்கிட்டு தான் அவர் பேசினார். நீங்க அதெல்லாம் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். மாறா என் கவர்மெண்ட்டுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க, குடைச்சல் கொடுக்குறீங்கன்னா நான் உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன். அப்ப உங்க அரசுக்கு டிஸ்டர்ப் பண்றது பண்ணாததை பொறுத்து தான் திமுக மேல நடவடிக்கை எடுப்பீங்களா? ஊழலுக்கு எதிரான உங்க நடவடிக்கையோட லட்சணம் இதுதானா? 91-96 ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்த மிக மோசமான ஊழல் ஆட்சி 2021-26. திமுகவுடைய 96-2001 2006-12 கூட இந்த அளவு மோசமான ஊழல் நிறைந்த ஆட்சி கிடையாது. ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தார்கள் 21-26. அது சொல்லிதான் நீங்க ஓட்டு கேட்டு வந்தீங்க. இன்னைக்கு கீழ்மட்டத்தில் ஊழல் ஒழிக்கும் நீங்க எடுக்கிற நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் இவ்வளவு அமோக வரவேற்பு இருக்குது. அப்போ நான் 3 மந்திரி மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, நான் ஃபைல திறக்க வச்சிடாதீங்கன்னா என்ன பேச்சது? அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்துல இவ்வளவு தவறையும் பண்ணிட்டு நீங்க இவ்வளவு ஆவேசமா எடுத்து பேசுறீங்களா, அதை தப்பு பண்ணிட்டு இப்படி பேசுறீங்களா அர்த்தத்துல அவர் பேசிட்டாரோ? அது அந்த அர்த்தம் எல்லாம் கிடையாது. என்ன திறக்க வச்சிடாதீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு கடைசி சான்ஸ் கொடுக்குறாரு, என்ன ரொம்ப இம்சை கொடுக்காதீங்க. ஆகவே அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. அது ஏதோ ஒரு பொடி வச்சு பேசுறாருன்னு தான் தோணுது. சார், பெரும்பான்மை இல்ல, அது ஒரு காரணமா இருக்கும். நம்ம பெரும்பான்மை இல்லை இவங்க தொந்தரவு கொடுத்து இல்ல அது ஆக்சுவலி அதர்வே ரவுண்டு. நீங்க எனக்கு பெரும்பான்மை இல்லைன்னு கவர்மெண்ட்டை கவுக்குற வேலையெல்லாம் பாக்குறீங்க. வேண்டாம், நிறுத்திக்கோங்க. அதை நீங்க நிறுத்திங்கன்னா நான் இதை நிறுத்திக்கிறேன், இல்லைன்னா அதை பண்ணீங்கன்னா இது நடக்கும். அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும், இல்ல அமைதியா இருந்துடணும், எந்த நடவடிக்கை எடுக்காம. ஸ்டாலின் எப்படி எடப்பாடி ஆட்சி மேல யார் மேல நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி விட்டு போயிடணும். நான் வந்து ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னு பேச வேண்டியது, ஃபைல்லாம் என் டேபிள் இருக்குன்னு வேண்டியது, என்ன அதை தொட வச்சுடாதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நீங்க 4 பேர் உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கான், அவனோட சண்டை போடுறீங்க, ரொம்ப இம்சை கொடுக்குறான், ஒரு நாள் சொல்றீங்க வேணாம் இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறீங்க. ஆமா, அதானே இது? ஆமா. இல்ல சார், இதுல 2 விதமா பார்க்கணும். ஒண்ணு, என்ன தொட வச்சிடாதீங்க, ஏன்னா அந்த பெரும்பான்மை இல்லை, நீங்க ரொம்ப ஆட்சியை கழுக்க பார்க்கணும். இன்னொன்னு, அங்க எதுவுமே இல்ல, இல்லாதனால அப்படி அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. எதுவுமே இல்லைன்றது ரொம்ப தவறான, மன்னிக்கணும், முட்டாள்தனமான வார்த்தை. ஊழல்ல மூழ்கி முத்த எடுத்திருக்காங்க, ஊரை கொள்ளையடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஏங்க இல்ல சார், விஞ்ஞான ஊழல்ல பெயர் பெற்றவன்னு சொல்லுவாங்க. இல்ல இந்த தடவை நல்லாவே கழுத்து போட்டு மாட்டிருக்காங்க. அதாவது நான் பொதுவெளியில் இருக்கிறத மட்டும் சொல்றேன், வேற எதுவுமே இல்லை. பொதுவெளியில் இருக்க விஷயத்த சொன்னாலே இவங்க எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு தெரியும். தமிழ்நாடு மின்சார வாரியத்துல டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதுல 397 கோடி ஊழல் ஆதாரத்தோட அறப்போர் இயக்கம் தொடர்ந்த வழக்குல ஆமா சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுது. செந்தில் பாலாஜி மந்திரியா இருக்கு, ஸ்டாலின் சிஎம்மா இருக்கும்போது. அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணுது அந்த கேஸ். இன்னைக்கு நடக்குது அந்த கேஸ். அதே மாதிரி மணல்ல 5000 கோடி கொள்ளன்னு எவ்வளோ ஆதாரத்தோடு எடுத்தது கேஸ். அப்புறம் கேஎன்ஏ மேல பார்ட்டி ஃபண்டு வாங்கினாங்க, அதில் 237 பக்க அமலாக்கத்துறையோட கடிதம் டிஜிபிக்கு. அதில் செந்தில் கேஎன்ஏ மட்டும் இல்லை, ஸ்டாலினும் உதயநிதியுமே இன்வால்வ்டுன்னு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லுது. இந்த மாதிரி எவ்வளோ கேசஸ் இருக்குதுங்க நடைமுறையில். அதாவது பொதுவெளியில் இருக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகள், மத்திய அமலாக்கத்துறை மற்றும் மத்திய ஏஜென்சிஸோட ரிப்போர்ட்ஸு, அறப்போர் இயக்கம் உள்ளிட்டவர்கள் உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் போடப்பட்ட அஃபிடவிட்ஸ், இதை வச்சு பார்த்தாலே அந்த கவர்மெண்ட் வந்து, நான் தான் சொன்னேன், 91-96க்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்த மிக மோசமான ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த அரசுகளில் ஒன்று அந்த அரசு, அந்த கவர்மெண்ட். அதனால் அதில் ஒன்றும் இல்லைன்னு நினைப்பது ரொம்ப முட்டாள்தனமானது. இவர்கள் வந்து ஊழலில் மூழ்கி நன்றாக முத்தெடுத்தார்கள் என்பதற்கு 1000 உதாரணங்கள் இருக்கின்றன. அப்ப நீ ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குற? இல்ல, நீங்க இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றீங்க 21-26 தான் மேஜரா அடிச்சதுன்னு. ஆனா அதை ஏன் சொல்ல வெளியில இந்த அளவுக்கு தயக்கம்? யார் சொல்றாங்கல்ல, ஊழல் கொள்ளையடிச்சவங்கள விடமாட்டேன்னு சொல்றாரு. கொள்ளையடிக்க விட மாட்டேன், கொள்ளையடிச்சவங்களை விடவும் மாட்டேன்றாரு. ஆமா, ஆனா அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டேன்றாரு. அது எது சார் தடுக்குது? அது அவரு தான் கேட்கணும். எது அவர் இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஃபைலை தொட வச்சிடாதீங்க, திறக்க வச்சிடாதீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு தான் நான் கேட்குறேன்.
அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். ஒரு லாஸ்ட் ஹோப், ஒரு டீல் கொடுக்குறாரு அவர். நீங்க சிலதை செய்யலன்னா நான் சிலதை செய்ய மாட்டேன்றாரு. அப்படிதான் நான் பார்க்குறேன். இதை எம்எல்ஏ விலைக்கு வாங்கினாங்கன்னு ஒரு 10-14 பேர் அரெஸ்ட் பண்ணி இப்போதான் வெளியில வந்தாங்க. ஆதாரம் இல்லாமல் இருக்கலாம் அந்த வழக்குகள்ல, ஆனால் அதில் ஒன்றுமே நடக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. முயற்சிகள் நடந்ததெல்லாம் உண்மை, பட் கோர்ட்டில் நிறுத்துற அளவுக்கு ஆதாரம் கிடையாது. அதனால தான் ஒவ்வொருத்தரா ஜாமீன்ல வராங்க. நாளைக்கு அந்த வழக்கு சிபிஐக்கு போச்சுன்னா அது எங்க போய் முடியும்னு தெரியாது. இல்ல சேம் சினாரியோ தான் இங்கே நடக்குதான்னு கேட்கிறேன். ஆதாரங்கள் இல்லாதனால தான் அந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு. ஸோ அதே மாதிரி விஜயர்கள்ட்ட இருக்குது. இது வேற. நான் திரும்ப சொல்றேன், நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, வெறும் கை தான், இது திறந்து காமிச்சா ஒண்ணும் கிடையாது, ஒரு ஆதாரம் ஒண்ணு இவங்க கொள்ளை அடிக்கலன்றீங்க, இல்ல கொள்ளை அடிச்சதுக்கான ஆதாரம் இல்லைன்றீங்க. நான் ரெண்டுமே தப்பு பண்றேன். கொள்ளையும் அடிச்சாங்க, கொள்ளை அடிச்சதுக்கான ஆதாரமும் இருக்குது. ஆனா இவர் அதை வைத்து அவங்களுடன் ஏதோ ஒரு சமரசத்துக்கு வர முயற்சிக்கிறார். ஏன்னா திமுக ரொம்ப அக்ரஸிவான ஒரு எதிர்கட்சியா செயல்படுவாங்க. அவங்களோட வீரியத்தை குறைப்பதற்காக எதிர்கட்சியுடன் ஏதோ ஒரு சமரசத்திற்கு முதலமைச்சர் முயலுகிறார் என்றுதான் எண்ண தோன்றுகிறது. ஆதாரம் இருக்குன்னு இவ்வளவு கன்ஃபார்ம் சொல்றீங்க. ரெண்டே வகை தான். ஒண்ணு என் பேருங்க, நான் சொல்லலைங்க, இல்ல நம்ம பொதுவா பொதுவெளியில இருக்க விஷயங்களை பாருங்க, எவ்வளவு ஆதாரம் கொட்டி கிடக்குதுங்க. இல்ல சார், ரெண்டு வே தானே இருக்கணும். ஒண்ணு என்கிட்ட பெரும்பான்மையில ஆட்சியை கவிழ்க்கவும், இன்னொன்னு நானும் அதை தான் பண்ண போறேன், நீ கண்டுக்காத, ஒன்னும் நான் கண்டுக்கலன்ற மாதிரி. இரண்டு வழி தான் இருக்கும். வேற என்ன வழி? இல்ல நீங்க சொல்றது ரொம்ப டீப்பரான ஒரு விஷயம். அதுக்கு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. இருந்தா இந்த ரெண்டு ஒரு பேசுறத வச்சு நம்ம எப்படி எடப்பட முடியுன்றதான். பாரு, நானும் திருட நீ திருட, அதனால விட்டுருன்றது ஆழ் மனதுல அது இருக்குமோ என்னமோ நமக்கு தெரியாது. இன்னைக்கு அதை வச்சு நம்ம பேச முடியாது. கரெக்ட். பொதுவெளியில இருக்க விஷயத்தை பற்றி வச்சு பேசும்போது என்கிட்ட ஆதாரம் இருக்கு, திறக்க வச்சிடாதுன்னா என்ன டீல் பேசுறீங்க சார்? அவ்வளவுதான். இது ரொம்ப நாள் ஓடாது. இவங்க அவரை ப்ரொவோக் பண்றாங்க, ஆக்ஷன் எடுக்கணும். இன்னைக்கு உதயநிதி சவால் விடுறாரு. 3 பேர் ஃபைல் உண்மையிலேயே உனக்கு, அவர் அதான் அந்த பாஷையில தான் சொல்றாரு, தைரியம் தான் தொற ஃபைலை தொறன்றார். ஃபைலை தொற, ஜோசியர்லாம் பார்க்காதுன்றாரு. ஏன்னா அவங்க எல்லாம் ஜோசியர் திருமையில் நம்பிக்கை உள்ளவங்கன்ற காரணத்தால அவர் சொல்றாரு. இதுல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க யாரும் உத்தமர்கள் கிடையாது. எல்லாருடைய அலமாரிகளிலும் எலும்புக்கூடுகள் நிறைந்திருக்கின்றன. ஆனா ஒரே ஒரு விஷயம் திமுகவுக்கும் மற்றவங்களுக்குமானது என்னன்னா, எல்லாரும் திருடுறான், ஆனா நாங்க மட்டும்தான் யோகியர்கள்னு யாருமே திமுக வேஷம் கட்டின மாதிரி வேஷம் கட்டல. அது ஒண்ணுதான் வித்தியாசம். எல்லாரும் கொள்ளடிக்கிறான், எல்லாரும் லஞ்சம் வாங்குறான், எல்லாரும் ஊழல் பண்றான், எல்லாரும் திருடுறான். ஆனா யாருமே இந்த அளவுக்கு நாங்க உத்தமர்கள்னு வேஷம் கட்டல. ஒரு பக்கம் இவங்க ஊரை கொள்ளடிப்பாங்க, சுரண்டுவாங்க, குடும்பமா கொள்ளடிப்பாங்க. இன்னொரு பக்கம் நாங்க தான் உலகத்திலேயே, இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே, அதாவது இது வரைக்கும் வரலாறுல தோன்ற போகிற எந்த அரசையும் விட உத்தமர்கள்னு ஒரு வேஷம் கட்டினாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. இல்ல சார், அந்த அளவுக்கு நீங்க சொல்ற வார்த்தை தான் திரும்ப கேள்வியா கேட்கிறேன். இந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா இருக்காங்கன்னா அப்ப அவங்க தெரிஞ்சிருக்கு நாங்க எந்த அளவுக்கு பிசிறு தட்டாம. அது வல்லவனுக்கும் வழுக்கு பாறை உண்டு. அதெல்லாம் உண்மையா நோண்டுனாங்கன்னா பெரிய சிக்கல்கள் வரும். இல்ல வாதங்களை பாக்குறீங்களா? பேசுவாங்க, அதுங்க அது அப்படிதான் அவங்க பேசுவாங்கன்றாங்க. அதான் அந்த சவடால் பேச்சு. பேச்சில் மட்டும் சவடால் பேச்சுங்க. நான் தான் சொல்றேங்க, நோண்ட வேணாங்க. பொதுவெளியில் இருக்க விஷயங்களை பத்தி விஜய் பர்சீவ் பண்ணாருனாலே போதும். ரொம்பலாம் மெனக்கட வேணாம். டிவிஎஸ்சியோ, போலீஸோ, ஊழல் லஞ்ச ஒழிப்போ, சிபிசிஐடி இருக்கிற ஆதாரங்களை வச்சு மெனக்கடாம நீங்க போனீங்கனாலே பெரிய அளவுல அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கலாம். அதான் சார் பெரிய சிக்கலா இருக்கு இந்த ஆதாரம் அப்படின்ற வார்த்தை. அவை குறிப்புல கூட ஏதாச்சும் இல்லாம ஆதாரம் இருக்கா நீக்குங்க. அதாங்க அது நான் தான் சொல்றேங்க, அது சவடால் பேச்சுன்னு ஓகே ஒண்ணு. அதாவது சொல்லுவாங்க, தைரியம் என்பது என்னன்னா பயம் இல்லாமல் காட்டிக்கொள்வது. துணிச்சல்னா என்னன்னா பயம் இல்லாமல் காட்டிக்கொள்வது. உண்மையிலே பயம் இல்லாம இருக்குது இல்ல, உள்ள இருக்கும், நிறையவே இருக்கும். உண்மையான தைரியம்ன்றது பயம் இல்லை என்று காட்டிக்கொள்வது. அதை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. கண்ணு முன்னால 5 வருஷத்துல எவ்வளவு அட்டுழியம் நடந்தது பொதுவெளியில. மீடியாவை மொத்தமாவும் கண்ட்ரோல்ல வச்சிருந்ததால பேச வேண்டிய அளவுக்கு பேசல. நீங்க அந்த அளவுக்கு உத்தம சீலர்கள், யோகிய சீலர்கள் தேனும் பாலும் முடிச்சா ஏன் தோத்தீங்க? உங்க தலைவரே தோத்தாரு. ஆமா, அது என்னங்க அர்த்தம்? நான் கேட்கறேன், பல ஆயிரம் கோடியை செலவு பண்ணி தோத்தீங்களே. பெரம்பூர்ல மட்டும் விஜய் தோக்கடிக்கிறதுக்கு 100 கோடி செலவு. இதுதான் ஆதாரம். தஞ்சை கிழக்குல 100 கோடி செலவு பண்ண, நீங்க ஒரு ஓட்டுக்கு 10,000 இருந்து 15,000 கொடுத்த. தேர்தலுக்கும் வாக்குப்பதிவுக்கும் நடுப்புற வட சென்னையில குறிப்பா ஒரு போஸ்ட் ஒட்டப்பட்டது, காசு வாங்கினே நாயே ஓட்டு போட்டியான்னு. அந்த போஸ்ட் பார்த்துருப்பீங்க நீங்க. இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல, முடிஞ்சு போச்சு கதைன்னு. அப்ப 100 கோடி செலவு பண்ணி நீ தோக்குறேன், அந்த பணம் எங்கேருந்து வந்தது? அதுவே கொட்டி கிடக்குது வெட்ட வெளியில் ஆதாரங்கள். அரசு உண்மையிலேயே ஊழலை ஒழிக்க விரும்புதா, நடவடிக்கை எடுக்குமானா அது $1 மில்லியன் கொஸ்டின். சார், உங்களுடைய இந்த மீடியா துறையில நீங்க ஆரம்பிச்ச காலத்துல இப்போ வரைக்கும் சொல்லுங்க, இந்த லைவ் அப்படின்றது சட்டத்துல நடக்கும், திடீர்னு கட்டாகவும் நடக்கும். நம்ம மேக்ஸிமம் நல்லா பார்த்தது. ஆனா இப்போ தொடர்ந்து நேரில் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க.
இது வந்து கரெக்ட் நல்லதுக்கு கிடையாது, நீங்க அவைக்குள்ள நீக்குங்கன்னு சொல்றீங்க, நான் லைவ்ல போயிருது அதை எடுத்து இங்க போட்டாங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி நீங்க விமர்சனமா வைக்கிறார். இந்த லைவ் அப்படின்றது எப்படி பாக்குறீங்க? சரியா? இல்லைங்க, லைவ் கண்டிப்பா தேவைங்க. சில குறைகள் இருந்தாலும் வழக்கமா ஆளுங்கட்சி லைவ் கொடுக்க மாட்டோம், எதிர்கட்சி லைவ் கொடுணும். இங்க தலைகீழ் நடக்குது. ஆளுங்கட்சி லைவ் கொடுப்பன்றான், எதிர்கட்சி வேணான்றான். உதயநிதி ஸ்டாலின் நீங்கன்னா அவ்வளோ அக்கறை, அவை குறிப்புல இருந்து நீக்கினதை பேசிட்டாங்கன்னு. அவை குறிப்புல இருந்து நீக்க முடியாத அளவுக்கு நீங்கள் பேச வேண்டும் இல்லையா? ஒரு மனிதன் எல்லா இடத்துலையுமே வீட்டை விட்டு வெளியில வந்தா, 4 சவுத்து விட்டு வெளியில வந்தா கண்ணியமா நடந்துக்கணும். தெருவில் இருந்தாலும், சட்டமன்றத்தில் இருந்தாலும், பூங்காக்கள்ல இருந்தாலும், சபைகள்ல இருந்தாலும், பொதுக்கூட்ட மேடைகள்ல இருந்தாலும், அலுவலகங்கள்ல இருந்தாலும், எங்க இருந்தாலும் ஒரு மனிதன் தன்னை நாகரிகமானவனாக கண்ணியமானவனாக நடத்தி கொள்ள வேண்டும். 4 சவுத்துக்குள்ளாம எப்படி வேணா இருக்கலாம். அவை குறிப்புலேருந்து நீக்கினது வந்து லைவ்ல அர்த்தம் இல்லாமல் போயிடுதுன்றாங்க. அது ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் பிரிண்டில் அதை போட மாட்டாங்க. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்றதுக்காக ஒரு விஷயத்த மொத்தமாக நம்ம ஊற்றி மூட முடியாது. உண்மையிலே திமுகவுக்கு வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லைன்னா லைவை பற்றி ஏன் கவலைப்படுறாங்க? நீக்க முடியாத வாசகங்களை நீங்கள் பேசுங்க. உங்கள் கவனம் பூரா கண்ணியமாக பேசுறதுல இருக்கணுமே ஒழிய சபை குறிப்புலேருந்து நீக்கிறாங்களா நீக்கலையான்றதுல இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து லைவ் இல்லாதப்ப கண்ட எதிர்கட்சியாக இருக்கும்போது கண்டமேனிக்கு பேசுவீங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது யாரையும் பேச விட மாட்டீங்க. 5 வருஷம் ஸ்டாலின் பீரியட்ல எடப்பாடி பேசும்போது காமிச்சிருக்காங்களா? காமிச்சதே கிடையாது. ஸ்டாலின் பேச மட்டும் காமிப்பாங்க. எடப்பாடி பேசும்போது 2 நிமிஷம் கூட அது கூட கிடையாது. 20 செகண்ட் காமிச்சிட்டு மறுபடியும் ஸ்டாலினை காமிப்பாங்க, இல்லைன்னா ஒலிபரப்பே நிறுத்தப்பட்டு விடும். அப்படி இருந்துட்டு யோகிய சீலர்களா இன்னைக்கு வந்து லைவ் பண்ணக்கூடாது. அற்புதமான விஷயங்க. இது வரைக்கும் 70 வருடங்கள நடக்காத விஷயம். இன்னைக்கு எல்லாருக்கும் சட்டமன்றங்களை நிகழ்ச்சிகளை பார்க்கணுன்ற ஆசை வருது. முந்திலாம் வந்து வயலும் வாழ்வு மாதிரி இருக்கும். அது இன்னைக்கு எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாருக்கும் அரசியலில் ஒரு ஆர்வம் வருது. நீங்கள் யோகியர்கள் என்றால் சபை குறிப்பிலிருந்து நீக்க முடியாத அளவுக்கு கண்ணியமாக பேசுங்கள். நீங்க எதை வேணா பேசுவாங்க, நீக்கிட்டாங்க, நீக்கின பிறகு அதை லைவ்ல போயிடுச்சு, இந்த கதையெல்லாம் வேணாம் சார். எதுக்கு நீங்க அப்படி பேசுறீங்க? ஆகவே எதன் பொருட்டும் லைவை நிறுத்தக்கூடாது. இவங்க முகமுடி கிழிஞ்சு தொங்கட்டும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 முகமுடியும் மக்களுக்கு கிழிஞ்சு தொங்கட்டும். நாடாளுமன்றத்தில் லைவ் பண்றாங்கல்ல, ஆமா, அது பண்ணிட்டு போ. என்ன ஒண்ணு கஷ்டம் நான் கேட்குறேன். அரசு செய்தில்லை, 100% இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அநாகரிகமாக பேசுவதையும் முழு நேர தொழிலாக கொண்ட அரசியல்வாதிகள், எதிர்கட்சிகள் இதை வந்து ரசிக்க மாட்டார்கள். ஏன்னா அவங்க முகமுடி மக்கள் மத்தியில் கிழிஞ்சு தொங்கிடும். ஆபாசமாக பேசியதற்காக திமுக பேச்சாளர் ஒருவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இந்திய வரலாறுலேயே முதன்முறை அது. அதாவது கைது பண்ணிட்டு விட்டுருவாங்க ஜாமீன்ல. கைது பண்ண பிறகு விசாரணை நடந்து ட்ரையல் நடந்து கன்விக்ட் ஆயிருக்காரு திமுக செய்தி தொடர்பாளர். உங்களுக்கு தெரியும். ஆமா, இன்னமும் அவர் அப்படியே தான் பேசிட்டு இருக்காரு. அவர் தான் திமுக வந்து இன்னைக்கு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்குது. அத்தகைய நபர்களை தான் கட்சியில வைத்திருக்கக்கூடிய, மறுபடியும் சொல்றேன், ஆபாச பேச்சுக்காக கைது அல்ல, தண்டிக்கப்பட்ட, கைது மட்டும் இல்ல, விசாரணை முடிந்து ட்ரையல் முடிஞ்சு கன்விக்டட் அந்த அத்தகைய நபர்களை தான் கட்சியில வைத்திருக்கக்கூடிய, இன்னமும் அவர்களை பேச அனுமதிக்கக்கூடிய ஒரு கட்சி லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்து பயப்பட தான் செய்யும். சார், ஆபாச வார்த்தைகளை தாண்டி அடிக்க வர்றாங்க கையெழுத்து முறிக்கிட்டுன்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனே சொல்றாரு. கேமரா வந்த பக்கம் திருப்புங்க, காட்டுங்க அதையும் மக்கள் கிட்ட அப்படின்ற. உண்மைதானே? ஆமா, அடிக்க இறங்கி வர்றாங்கன்னா தைரியம் எந்த அளவுக்கு சார் இருக்கு? அது அப்படிலாம் சீன் போடுவாங்க. அது வந்து ஒரு கூட்டத்தொடர் முழுவதும் நீக்கினாங்கன்னா சைலண்ட் ஆயிடுவாங்க. இப்போ ஒரு மந்திரி வந்து ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் ஆபாசமா பேசிட்டு ஜெயிலுக்கு போனாரு. போயிட்டு வந்தோன்னா ஒரு பேச்சு எப்படி இருக்கு பாத்தீங்களா? பம்புறாருல அசம்பிளியில, நான் தெரியாம பேசிட்டேன், உணர்ச்சி வசமா பேசிட்டேன். அடிக்கலாம் வராங்கன்னா வரட்டும்ன்றாங்க. மக்கள் பார்க்கட்டும் அந்த கண்கொள்ளா காட்சி. அதுக்குதான் லைவ். அதனாலதான் வேணான்றாங்களோ? அதனாலதான் வேணான்றாங்க. அவங்க முகமுடி கிழிஞ்சு தொங்குது இல்ல, அவருடைய ஆபாச பேச்சுக்கள், அவருடைய அடாவடித்தனம், இதெல்லாம் மக்கள் மன்றத்துல தோல்வியுது. அதனாலதான் வேணான்றாங்க. இந்த அரசுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் உண்மையிலேயே துணிச்சல் இருந்தால், மக்கள் மீது அக்கறை இருந்தால் லைவ் டெலிகாஸ்ட் 100% அவங்களே வந்து ஆதரிக்கணும். அஃப்கோர்ஸ் விஜய் அரசு அதை செய்து சபாநாயகர் செய்கிறாரு, பாராட்டுக்குரியவர்கள். திமுக ஏன் தயங்குது? இதுல ரொம்ப பம்முறது திமுக தான். இன்னமும் அவங்க அதிகாரத்தை இழந்ததை ஏத்துக்கலாங்க. இன்னமும் அவங்க கவர்மெண்ட் நடக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இது கண்டினியூ ஆகுமா சார் இந்த லைவ்ன்றது? ஏன்னா சில நேரத்துல இல்ல, இது நல்ல கேள்வி. இப்போதைக்கு கண்டினியூ ஆகுதுங்க. 5 வருஷம் கண்டினியூ ஆகுமா எனக்கு தெரியாது. ஏன்னா இவங்க ரொம்ப அடாவடி திமுக பண்றாங்கன்னா, தாவேக்காவும் அடாவடி பண்ண ஆரம்பிக்கும் போது 2 பேர் முகமுடியும் கிழிது என்பது எதுக்கு பழைய மாதிரியே இருக்கட்டும்ன்ற முடிவு கூட எதிர்காலத்துல வரலாம். அதை நான் மறுக்கல. ஆனா இன்றைக்கு லைவ் ஃபுல்லா லைவ் போகுது, அது பாராட்ட வேண்டியது. 5 ஆண்டுகள் போகும் என்று நம்பலாம். நடுப்புற நின்றுச்சுன்னா அப்ப பேசலாம். அதுக்கெல்லாம் இப்ப யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இப்பயே நம்ம எழுதி கொடுக்க முடியாது. இன்னைக்கு செய்யறாங்க, பாராட்ட வேண்டிய விஷயம். இதுக்கு முன்னாடி நடந்தது இல்ல சார்? நீங்க பார்த்த இது வரைக்கும் நடந்ததே கிடையாதுங்க. ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாம் தயங்குவாங்க. அப்படியே எடப்பாடி ஸ்டாலின் பேரில் அட்டூழியம்
ஸ்டாலின் மட்டும் பேசுறதை காமிப்பாங்க, மற்றவங்க பேசுறதை காமிக்க மாட்டாங்க சுத்தமா. எடப்பாடி பேரில் எடப்பாடி பேசுறதை காமிப்பாங்க, மற்றவங்க பேசுறதை காட்ட மாட்டாங்க. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் திமுக பிடிக்கல? ஏன்னா பண்றது அருவருப்பான ஆபாச அரசியல், சட்டமன்றத்து உள்ளேயும் வெளியிலையும். லைவை ஏங்க எதிர்க்கிறாங்க திமுக? உதயநிதி எதிர்க்கிறார், ஏதாவது ஒரு ரூபத்தில் எதிர்க்கிறாங்க. 1000 சாக்கு போக்கு சொல்றாங்க. நாங்கள் அப்படி சொல்லலை, இப்படி சொல்லலை, லைவ் வேணான்னு சொல்லலை, ஆனால் சபை குறிப்பிலேருந்து நீக்கணும். இது பாருங்க, சபை குறிப்பிலேருந்து நீக்காது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒன்றும் ராணுவ ரகசியத்தை பேசல. சபை குறிப்பிலேருந்து நீக்காத அளவுக்கு பேசணும். அந்த கண்ணியம் உனக்கும் உங்க உறுப்பினர்களுக்கும் இருக்கணும். புரியுதா? அதனால லைவை வந்து எதன் பொருட்டும் நிறுத்தக்கூடாது. உங்க கேள்வி 5 ஆண்டுகளுக்கு தொடருமான்றீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இன்னைக்கு வெளிப்படைத்தன்மை மீது சட்டமன்ற நிகழ்ச்சிகளை பொறுத்தவரையில் அதை எல்லாரும் பார்க்கட்டும்ன்ற ஒரு வெளிப்படைத்தன்மையை விரும்புகிற அரசு இன்னும் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு அப்படியே இருக்குமா? 4.5 வருஷம் இருக்கு, அது தெரியாது நமக்கு. இப்ப லைவ் பண்றாங்க, உறுதியா இருக்காங்க லைவ் பண்றதுல. வரவேற்போம். உங்களை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.